ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வேண்டுதல் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா தேய்பிறை பஞ்சமி அன்னைக்கு இந்த ஒரு மாலையை சாற்றி நீங்க வழிபாடு செய்யலாம். அதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா விரலி மஞ்சள். வராகி அம்மனுக்கு விரலி மஞ்சள் வந்து ரொம்பவே விசேஷமானது. விரலி மஞ்சளும் வெற்றிலையும் சேர்ந்து நம்ம மாலையாக கட்டி வராகி அம்மனுக்கு சாற்றும் பொழுது கண்டிப்பா நமது கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறும். ரொம்ப நாளா குழந்தை பேர் இல்லாம இருக்கக்கூடிய தம்பதியர்களுக்கு கண்டிப்பா குழந்தை பேர் கிடைப்பதற்கு தொடர்ந்து ஒவ்வொரு பஞ்சமி திதியிலையும் இந்த மாலை சாற்றி வழிபடலாம். உங்க வீட்டிலேயே இருக்கக்கூடிய வராகி அம்மனுடைய படத்திற்கு முன்பாக இந்த மாலையை சாற்றலாம். அப்படி இல்லைன்னா தொடர்ந்து ஒவ்வொரு பஞ்சமியும் கோவிலுக்கு சென்றும் வராகி அம்மனுக்கு நீங்க வெற்றிலை மாலை சாற்றலாம். இந்த விரலி மஞ்சளை எடுத்துக்கோங்க. இதை வந்து 9, 11, 13 இந்த மாதிரி உங்களால் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ கிழங்கு எடுத்து வச்சுக்கோங்க. வெற்றிலையை வந்து நல்லா வந்து கிழியாம நல்ல சுத்தமான வெற்றிலையாக எடுத்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி